என் நண்பர் ஒருவர் திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்ட புதிதில் அவர் மனைவி சினிமாவுக்கு போகலாம் என்று கூறினார். உடனே நண்பர் அதற்கென்ன போகலாம் என்று வீட்டிலிருந்தே கார் டாக்ஸி புக் பண்ணி ஹை கிளாஸில் டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிட்டார். போய் படம் பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு 2 மாதம் ஆச்சு. மனைவி மறுபடியும் இன்றைக்கி இந்த சினிமாவுக்கு போகலாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓலா ஆட்டோவை புக் பண்ணி 2ஆம் கிளாஸ் டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணி தியேட்டரில் போய் படம் பார்த்தார். ஒரு 3 மாதம் ஆனது. 3 மாதம் ஆன உடனே மறுபடியும் மனைவி சினிமாவுக்கு போகலாங்க, 3 மாதம் ஆகுது போய், சரி போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பஸ் ஸ்டாப்புக்கு போய் பஸ் ஏறி 3rd கிளாஸ் டிக்கெட்டை வாங்கி சினிமா பார்க்குறாங்க. ஒரு 6 மாதம் ஆகுது. அதுக்கப்புறம் மனைவி சினிமாவுக்கு போகலாங்கன்னு, போகலாமே, இந்தா 10 ரூபா வச்சுக்க, பக்கத்து வீட்டில் யாரெல்லாம் போனால் கூட போயிட்டு வந்துடு அப்படின்ற நிலைக்கு வந்துட்டார் அவர். மனைவியின் மோகம் 90 நாளில் முடிந்து விட்டது. இது எதற்கு சொல்கிறேன் என்றால், ஆரம்பத்தில் படித்தவராக இருந்து படிப்படியாக குறைந்து வாழ்க்கையில் நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமாக இழப்பது தான் திருமணத்தின் சோகமான நிலை. ஆகையால் கட்டுப்பாடுடன் வாழ்ந்து எப்பொழுதும் ஒரே மாதிரியாக வாழும்படி கேட்டுக்கொள்கிறேன். சொல்வது கலைமணி. வணக்கம்.